நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு படையெடுத்த மக்கள் புத்தாடை, செங்கரும்பு மற்றும் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கினர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் சென்னை தியாகராய நகரில் புதிய ஆடைகள் மற்றும் பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்ட மக்கள் குடும்பத்துடன் வந்து ஆர்வத்தோடு புதிய ஆடைகள் மற்றும் பொருட்களை மகிழ்ச்சியோடு வாங்கிச் சென்றனர். இதேபோல சென்னையில் உள்ள வணிக ஸ்தலமான பாண்டி பஜார், புரசைவாக்கம், ராயபுரம், வேளச்சேரி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஃபேமிலியோட கூட மொத்தமாக வந்துடுது. பொங்கலுக்காக வந்தேங்க. தமிழ்நாட்டு வந்து முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்தேன் நான். அதனால் இந்த சீசன் தெரிஞ்சது. இந்த ஆடி கீட்டியெல்லாம் ரொம்ப விலைவில் இருக்குது. அதனால் இப்போ ஃபேமிலியாக எடுத்து பர்ச்சேஸ்க்கே வந்தாச்சு. ஒன்றும் இல்லை, டாய்ஸு அந்த மெயினாக ட்ரெஸ்ஸுக்காக தான் வந்தேன். ஓகே, ஃபேன்சி ஆனால் நல்லா இருக்குது. எல்லாம் அடிப்பொலியாக இருக்குது. எல்லா நேரம் நல்லா விலை கம்மி இருக்குது. ஆனால் நல்ல மூட், நல்லா ஜாலியாக மூட்டில் இருக்குது. காலையிலேருந்து இங்கே தான் இருக்கோம். ஒன்றும் ஷாப்பிங் முடியல. ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதால ரொம்ப ஒன்றும் வாங்க முடியல. பொங்கல் பர்ச்சேஸ் தான் சார். ஒன்றும் முடியல. கிட்டத்தட்ட எடுத்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதுக்கே காலையில் இருந்து முடியல. நான் கால் வைக்கவே இடம் இல்லை. இன்ச் பை இன்ச் தான் நகருது. ஸோ நினச்சதை வாங்க முடியல. நிறைய பிளான் பண்ணிட்டு வந்தோம். அதனால் ஒன்றும் முடியல. இதேபோல பொங்கல் பொருட்கள், துணிகள் வாங்க சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் சண்முகம் சாலை, முத்துரங்கம் சாலை, அப்துல் ரசாக் தெரு, மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. இதனால் மார்க்கெட் பகுதி முழுவதும் கடும் நெரிசல் காணப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் நடைபெற்ற சிறப்பு போகி சந்தையில் வியாபாரம் களை கட்டியது. பொங்கல் பண்டிகைக்கு தேவையான மஞ்சள் கொத்து, பூக்கள், பழங்கள், கரும்புகள், இல்லங்களையும் வாசல்களையும் அலங்கரிக்கும் கலர் கோலமாவுகள் உள்ளிட்டவை விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. இன்னைக்கு சந்தை கொஞ்சம் நல்லா இருக்கு. காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதே நேரத்தில் விவசாயிகள் நிறைய பேர், இந்த சுற்றுப்பட்டில் உள்ள விவசாயிகள்லாம் வந்து இங்கே பொருள் விற்கிறதால விலையும் கொஞ்சம் குறைவாக இருக்கு. இந்த போகி சந்தை வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சிகரமாக இருக்கு. வெளியில வாங்குறத விட இங்க வந்து வாங்குறது ரொம்ப மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காய் ரொம்ப சிறப்பா இருக்குது, தொழுவா இருக்குது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சந்தையில எல்லா விவசாயம் இங்க வந்து தான் நேரடியா விற்கிறாங்க. சந்தைக்காரங்க ரொம்ப இந்த இடத்துக்கு ரொம்ப வாடகை கம்மியாவே கேட்கறாங்க. அதனால எல்லா விவசாயம் வந்து இங்க வந்து வாங்குறதுக்கு, விற்கவோ எல்லாத்துக்கும் ஒரு சௌரியமான இடமா இருக்குது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் திருடுவாடானை, தொண்டி, RS மங்கலம் ஆகிய பகுதிகளில் இறுதிக்கட்ட வியாபாரம் நடைபெற்றது. இதில் கரும்பு கட்டு 300 முதல் 450 ரூபாய் வரையிலும், பொங்கல் மஞ்சள் ஜோடி 40 ரூபாய் என விலை அதிகரித்து காணப்பட்டது. மக்கள் அதிகம் குவியும் தொண்டி கடைவீதி மற்றும் திருவாடானை 4 ரோடு சந்திப்பு சாலை ஆகிய பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை, காந்தி வீதி, நேரு பஜார், அரண்மனை வாசல் பகுதிகளில் சர்க்கரை பூசணி, பனங்கிழங்கு, வாழைப்பழம், தேங்காய், சர்க்கரைவள்ளி கிழங்கு, மஞ்சள் கொத்து, பூக்கள் உள்ளிட்ட பொங்கலுக்கு தேவையான பொருட்களை விவசாயிகள் சாலையோரங்களில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் விற்பனை செய்ய கடந்த ஆண்டு 100 ரூபாய் வாங்கிய நிலையில் தற்போது 150 ரூபாய் வசூல் செய்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தேங்காய், வாழைப்பழம், அந்த பொங்கப்பூ இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நகராட்சியில் வந்து 150 ரூபா வாங்குறாங்க. அது யாரும் மேலே தவிர 150 ரூபா வாங்குறாங்கன்னா நகராட்சி மேலே தவிர வாங்குற மேலே தவிர எங்களுக்கு தெரியல. முதல்ல பெரிய வெயில் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதிகபட்சம் நீ பூரா விற்றோம்னா 1000 ரூபா கிடைக்கிறது கஷ்டம் தான் எங்களுக்கு. எல்லாம் போக 1000 ரூபா. நீ சாயந்தரம் 7 மணியாக போய் விற்று முடிச்சுவாங்க போகிறது. இவ்வளோ வெயில் என்ன சாப்பிடல கொள்ளலாம் எப்படியாக எடுத்துடுறேன். இது 150 ரூபா. போன வட்டம் 100 ரூபா தான் வாங்கினாங்க. ஆனால் அந்த வட்டம் 150 ரூபா வாங்குறாங்க. 50 ரூபா கேட்டால் அது வேற ஆள், நாங்கள் வேற ஆள் அப்படி சொல்கிறாங்க. ராமநாதபுரத்தில் பொங்கல் பானை, செங்கரும்பு, மஞ்சள் கொத்து உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை களைகட்ட தொடங்கியுள்ளது. கேணிக்கரை, அரண்மனை பகுதி உள்ளிட்ட இடங்களில் போதிய பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் இல்லாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கரூரில் பொங்கல் பண்டிகையொட்டி வாழைப்பழ விற்பனை களை கட்டியுள்ளது. கடந்த வாரம் 400 ரூபாய்க்கு விற்பனையான வாழைத்தார் 2 மடங்காக விலை உயர்ந்து 1000 ரூபாய் வரை விற்பனையானது. இதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வாழை சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி கடைவீதி மற்றும் சண்டே மார்க்கெட் பகுதிகளில்
பொங்கல் பொருட்கள் மற்றும் புத்தாடைகளை வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். இதனால் நேரு வீதி, காந்தி வீதிகளில் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டது.